தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே லாரி, ஆம்னி வேன், பைக் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 4 பேர் பலி என்ற அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 4 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சேலம் நோக்கி சென்ற லாரி முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் கார் மீது மோதியதில் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 4 பேர் பலி என்ற நிலையில் காயம்பட்ட 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொப்பூர் கணவாய் அருகே லாரி, ஆம்னி வேன், பைக் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழப்பு, 4 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காயமற்றவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோர விபத்தில் நிகழ்விடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியதை அன்னை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்கலாம். வெற்றிவேல், இந்த விபத்து எப்போ நடந்தது? வணக்கம் ஷாம். அதாவது பார்த்தோம்னா லாரி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து போலி தீவனம் ஏற்றி கொண்டு வந்த லாரி தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் அந்த பள்ளத்தில் வந்துருக்கு. இப்போ அந்த டயத்தில் இந்த லாரியினுடைய கட்டுப்பாட்டை இழந்து முன்னாடி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கரமா மோதி இருக்கு. இந்த வாகனம் மோதியில் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆம்னி கார் மீது மோதி இருக்கு. இந்த விபத்துல லாரியில் ஓட்டுநர் மற்றும் அவருடைய உதவியாளர் 2 பேரும் பலியாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க கணவன் மனைவி 2 பேரும் பலியாயிருக்காங்க. சம்பவ இடத்திலே 4 பேரும் பலியாயிருக்காங்க. இந்த காரில் பயணம் செய்த 4 பேர் காயமற்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உயிரிழந்த உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடனடியாக எடுத்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தால் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த போக்குவரத்து சுமார் 10 கிலோமீட்டருக்கு மேல வாகனங்கள் அங்கே அணிவகுத்து நின்றுருக்காங்க. இந்த பக்கத்துல அதாவது தருமபுரியிலிருந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய எந்த வாகனமும் அதிக அளவு போகாதனால போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரே இடத்துல இந்த சம்பவம் இந்த சாலை விபத்தில் நடந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பா ஏற்பட்டிருக்கு. இதனால் சம்பவ இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், காவல்துறையினரும் பாதுகாப்பு இங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. விபத்து குறித்து என்ன மாதிரி விபத்து இருந்து யார் உயிரிழந்தவங்க யாரு என்னன்றது உண்மை இது வரைக்கும் தகவல் தெரியாத நிலையில எங்கிருந்து வந்தாங்க என்ன ஏதுன்றது காவல்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த சம்பவ இடத்துல போக்குவரத்து பாதிப்படுறதுனால பயணிகளும் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.